வணக்கம். நான் தாஸ் திருநாவுக்கரசு. இந்த வீடியோவில் ஒரு காணி ஒன்று புதுசாக இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த காணியை பற்றிய சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ சில பேர் நினைக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் வீடுகள் கொண்டோக்கொள்வன்றதே ஒரு சிந்திக்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கக்குள்ள காணியை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. உண்மையில் நீங்கள் காணியை வேண்டுறன்னா வீடோ கொண்டோவோ என்ன வேண்டுறதா இருந்தாலும் உங்களுடைய தேவை, உங்களோட பொருளாதார நிலைமை இது ரெண்டையும் வச்சு தான் எல்லாருமே எல்லா முடிவுகளும் எடுக்கிறது. இப்போ காணி என்று சொல்லி சொன்னால் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாயருக்கு காணி ஒரு நல்ல முதலீடாக இருக்காது. குறிப்பாக இது ஏற்கனவே வீடு வச்சிருக்கிற ஆட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஏதாவது முடிவுகளை எடுக்கக்குள்ள காணியும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. நான் லிஸ்ட் பண்ணியிருக்கின்ற இந்த காணியை பற்றி சொல்கிறதா இருந்தால் இது 103 ஏக்கர் காணி. இது டுர்ஹம் ரீஜனில் இருக்குது. விட்பியில் இருந்து நோத்தில் ஒரு 30-40 நிமிஷத்தில் போகலாம். பீவெட்டனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் முன்னுக்கு, அதாவது சவுத்தில் இருக்குது. இந்த காணி இருக்கிற இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னு சொல்லி சொன்னால், ஹைவே 400 இந்த காணியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தால் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த பிளானிங்கில் சொல்லி இருக்கணும். இந்த ஹைவேட ஆக்சஸ் இந்த காணியிட பெறுமதி அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த காணியை எப்படியானவர்கள் வேண்டலாம் என்று சொல்லி சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தால் இது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். இந்த காணி மிக குறைஞ்ச விலையில் லிஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்குரிய காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இதை விற்கிறவருடைய பொருளாதார நிலைமை, மற்றது இப்போ இருக்கின்ற மார்க்கெட். அல்லாட்டி இந்த காணி மிக கூடிய பெறுமதி உள்ள ஒரு காணி. ஒரு 103 ஏக்கர்ன்னு சொல்லி சொன்னால் அது ஏற்கனவே ஒரு $1 மில்லியன் மேற்பட்ட பெறுமதியாக தான் இருக்கும் இப்போ டுர்ஹம் ரீஜனை எடுத்துக்கொண்டா. ஆனால் இந்த காணி $5,29,000 லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட $5,000 தான் இந்த காணி இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த காணியை வேண்டவே இந்த காணியில் வீடு கட்டலாம், அல்லது ஒரு ஃபார்மிங் பர்பஸுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஃபார்மிங் பர்பஸுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் தோட்டம் செய்யலாம் அல்லது கால்நடைகள் வளர்க்கலாம். இந்த காணியை 3 முக்கிய காரணங்களுக்காக நீங்கள் வேண்டலாம். ஒன்று இதை நீங்கள் பாவிக்க போறீர்கள், அதாவது தோட்டம் செய்ய போறீர்கள் அல்லது வீடு கட்ட போறீர்கள்னா வேண்டலாம். ரெண்டாவது இதோட ஜோனிங் பெர்மிட் எடுத்தால் இதோட வேல்யூ இன்னும் கூடும். அப்படி கூட்டி ஒரு லாபத்துக்கு நீங்கள் இதை விற்கக்கூடியதாக இருக்கும். அல்லாட்டி மிக நீண்ட காலம், ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் இந்த காணியை வச்சிருந்தா இது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு உதவும். அதை விட இந்த காணிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சரியான குறைவு. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு $20 தான் இதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுவீர்கள். இந்த காணியை வேண்டக்கூடிய ஒரு காசு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு கொண்டோ அல்லது ஒரு வீட்டை நீங்கள் வேண்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்கள் மாதம் மாதம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதை விட இப்போ ஒரு டெனண்ட்டுக்கு நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டெனண்ட் நல்ல டெனண்ட்டாக அமையணும். இப்போ 10 வருஷம் வச்சிருக்க பொருள்னு சொல்லி சொன்னால் அந்த 10 வருஷத்துக்கு எப்படிப்பட்ட டெனண்ட் போகணும்னு தெரியாது. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து தான் நாங்கள் வீடு அல்லது கொண்டோ சம்பந்தமான ப்ராப்பர்ட்டிகளை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக வேண்டுவோம். ஆனால் இந்த காணியில் இதுகள் ஒன்றும் இருக்காது. தனியாக ஒரு காணியை வேண்டிட்டு நீங்கள் பேசாமல் இருந்தால் அதோட வேல்யூ காலப்போக்கில் கூடும். இப்போ குறையுமென்று சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது குறுகிய காலத்தில் குறையலாம், கூடலாம். ஆனால் நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் இந்த காணியை பார்க்கணும். இதை நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த காணியை வேண்டுறதால நீங்கள் எதிர்காலத்தில் இதை ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு உதவக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த காணி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களோட ரியால்டரோட தொடர்பு கொள்ளலாம். இதில் விழுகிற இந்த MLS நம்பருக்கு நீங்கள் அடித்து இந்த காணியை பற்றிய ஏதாவது தகவல்களை அறியலாம். இல்லாட்டி இந்த ஸ்க்ரீனில் விழுகிற என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டாலும் இந்த காணியை பற்றிய முழு விவரங்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி.